இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா சாலக்குடி ரிவர் கிட்ட இருக்கிற பார்க்குக்கு போனது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆன் தி வே அதிரப்பள்ளி ரோட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதிரப்பள்ளி பார்க்கும்போது ஆன் தி வே இதையும் பார்க்கலான்னு பிளான் பண்ணி போனோம். அங்கே பார்த்திங்கன்னா குட்டி ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்தது. பட் நாங்கள் எதுவும் பர்ச்சேசிங் பண்ணுற ஐடியா இல்லைங்கிறதுனால நாங்கள் உள்ளே நேராக கிளம்பிட்டோம். நாங்கள் போனது அன்சீசனுங்கிறதுனால உள்ளே அவ்வளோக்கு க்ரௌட் இல்லை. ஸோ பார்க் எம்டியாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று என்னென்னா பார்க்கில் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வரதுன்னு கூட தெரியல. ஸோ அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருந்தது. பட்டு க்ரௌட் இல்லைங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பார்க் என்ட்ரன்ஸ் போய் கொஞ்சம் தூரம் போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே போய் அது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அதை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனதும் பிரிட்ஜு ஒன்று இருந்தது அந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்காக. நாங்கள் போன சீசனில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு தண்ணி இல்லை. ஸோ அதனால் பிரிட்ஜில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. இது தண்ணி போனால் ரொம்ப பயமாக இருந்திருக்குமோ என்னவோ. பட் ட்ரை பண்ணுறோம் இன்னொரு சீசனில் நாங்கள் இது மாதிரி வந்து பார்க்க முடியுமான்ட்டு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடக்கும்போது பிரிட்ஜு கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணோம். அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்லா க்ரீனிஷாக இருந்தது. அதுவும் இல்லாமல் தண்ணி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேச்சர் பிளேஸ் வந்து பார்க்கும்போது இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. இன்னும் 2 நாள் இருக்கலாங்க மாதிரி தோணுச்சு. அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கான பார்க்கெலாம் இருந்தது. சரி போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா குழந்தைங்க எல்லாம் யாரும் இல்லை. ஸோ அதனால் நாங்களே குழந்தைங்களாம் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எப்படியே விளையாண்டதில் எங்களுக்கு டைம் போனது கூட தெரில. அப்புறம் ஈவினிங் சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்களும் அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு எதுவும் வந்தீங்கன்னா சாலக்குடியில் இருக்க இந்த ரிவர் பார்க்குக்கு வந்து பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.